திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவெம்பாவை பாடல் 9. முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே அப்படிங்கிறாரு. இந்த உலகம் எப்போ தோன்றுச்சோ அது யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்ச பொருள்களில் மிகவும் பழமையான பொருள் இது அப்படின்னு ஒருத்தர் ஒன்றை சுட்டி காமிச்சார்னா அதுக்கு முன்பாகவே ஆண்டவன் அங்கே இருக்கான். அந்த பொருளை படைத்தவனே அவன் தானே. அப்படிப்பட்ட படைக்கப்பட்ட பொருளுக்கும் முன்பே படைப்பவன் இருக்கத்தானே வேணும். அதனால் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே அப்படிங்கிறாரு. பல புதிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நாளுக்கு நாள் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். பழமையில் ஊறியவர்களுக்கு அது புதுமையாக தோன்றுது. இந்த புதுமைகள் நாளுக்கு நாள் வெவ்வேறாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பின்னும் புதுமைகள் வர வர அந்த புதிய பொருள்களுக்கு அப்பாலும் புதிய பொருளாக இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத பின்னும் புதுமைக்கு பேர்த்தும பெற்றியனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முன்னை பழம்பொருட்கள் என்று சொன்னால் அதில் பின்னே புதுமை என்றும் சொல்கிறாளாம் அந்த பெண். அந்த பெண்கள் ஒருத்தர் எழுப்புறது தான் இந்த பாடலை பார்க்குறோம். அப்படி எந்த பழமை பொருளாக இருந்தாலும் இவன் புதுமையாகவும் இருக்கான், பழமைக்கு பழமையாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா காலத்துக்கும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற கருத்தை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, என்றைக்கும் நித்தியனாக உள்ள உன்னை எங்களுடைய தலைவனாக பெற்ற பெருமை எங்களுக்கு உண்டு. இதைவிட பெரிய சிறப்பு எங்களுக்கு வேறு என்ன? அதனால் நாங்கள் எல்லாம் உன்னுடைய சிறந்த அடியார்கள், உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் அப்படின்னு சொல்லி காண்கிறாரு. எங்களுடைய அடிமைத்தனம் உன்னோடு நிற்பதில்லை. உன்னுடைய அடியார்களுக்கும் நாங்கள் பணி செய்வோம். அவர்கள் செய்கின்ற பணிகள் எல்லாம் உன்னோட தொடர்புடையதாகவே இருக்கும். அதனால் அவர்கள் தொடர்பால் எங்கள் பக்திக்கு சிறிதும் குறை வராது. அவங்களும் உன்னுடைய அடியார்களாக இருக்கிறதுனால நாங்களும் மேலும் பக்தி செலுத்துவதற்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனாலேயே அவங்களுக்கு எவை பக்குவமான பொருட்களோ அவையெல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம். அன்னவரே என் கணவராக அமையணும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் உள்ள செல்வர்களுக்கு பிரியமாக நடந்து கொண்டு அவர்களுடைய தயவை பெறுகிறவர்களே அந்த பெரிய வசதியான இருக்கிறவங்கள்ட்ட போய் அவங்களுடைய அன்பை பெறுறது தான் பெருசுன்னு உலகத்தில் நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமல் நாங்கள் உன்னுடைய அடியார்களுக்கே பாங்காவோம். அவங்களுக்கு நாங்கள் அந்த உன்னுடைய அடியார்களுக்கு நாங்கள் பக்தி செலுத்தி அவங்களுக்கு நாங்கள் அன்பு செலுத்துறதுனால அந்த பெரிய சிறப்புடைய பெரியவர்களோடு பழகுவதாக பக்குவமாக பழகியதால் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்க தொடர்பு நெருக்கமாகுது. அவங்களையே நாங்கள் மணந்து கொள்கிறதுனால நாங்கள் அவங்கள வாழ்க்கை துணைவராக வேறு யாரையும் கருதாமல் அவர்களே எங்கள் கணவராக ஆக்கிக்கொள்வோம். நாங்கள் மனமுந்து இதை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ட்டு அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசையே தொழும்பாய் பணி செய்வோம். கணவருடைய மனம் போல நடப்பது தான் உண்மையான பத்திரிக்கை அழகு. அப்படி உன் அவர்களெல்லாம் உனக்கு அடியார்களாக இருக்கிறதுனால அவர்கள் சொல்வனை எல்லாமே உனக்கு உனக்கு விருப்பமான இதை செய்வாங்க. அந்த பணிகளை நாங்கள் ரொம்ப விரும்பி மகிழ்ச்சியோடு செய்வோம். அத்தகைய நிலை எங்களுக்கு வந்து விட்டால் வேறு என்னது வேணும்? அதுக்கு மேலே வேறு என்ன பெருமை வேணும்? இந்த நிலையை தருவதற்கு எங்களுடைய தலைவனாய உன்னை அல்லாமல் வேறு யார் இருக்கிறாங்க? அந்த வகையில் எங்களுக்கு எங்களுடைய கோனாகிய நீ அருள் புரிய வேண்டும். இவ்வாறு நீ செய்தால் நாங்கள் எந்த விதமான குறையும் இல்லாமல் இருப்போம். உலகில் உள்ள பொருள்களால் உண்டாகின்ற இன்பத்தை விட உன்னுடைய திருவருளால் உண்டாகின்ற இன்பம் மிக பெரியது. அதனை இந்த உலகத்தில் பெற்று விடுவோமானால் எங்களுக்கு வேறு என்ன குறை இருக்குது? நாங்கள் பரிபூர்ண ஆனந்தத்தை பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு. பாடல் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார்த்தால் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரையம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கொள் நல்குதியேல்
என்ன கூறையும் இல்லாமேலோரெம்பாவாய். இதனால் ஆண்டவனுடைய அடியார்கள் தொடர்பு தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதையே நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியாருக்கும் அடியேன்னு சொல்லி திருத்தொண்ட தொகையில் 60 நாயன்மார்கள் பேரை சொல்லி அவங்களுக்கெல்லாம் அடிமை அடிமை அடிமைன்னு சொல்லுவார். சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணும்போது அந்தம்மா சொல்லுவாங்க, யார் இறைவனுக்கு தொண்டனாக இருக்காங்களோ, சிவபெருமானுக்கு தொண்டனாக இருக்கிறவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு சொல்லி அந்தம்மா சொல்லுவாங்க. அப்படி தான் சங்கிலி நாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் திருமணம் நடக்கும். அப்படி இறைவன் மீது பக்தி கொண்டவங்க, அப்படி இறைவன் மீது பக்தி கொண்டவரையே தனக்கு கணவரை அடையணும் அப்படின்னு சொல்லி நோக்கக்கூடியது தான் இந்த பாவை நோன்பு. திருச்சிற்றம்பலம்.